வணக்கம். "கூடி பிரியேல்" அப்படின்னு ஆத்திச்சூடியில ஒரு செய்யுள். அந்த செய்யுளுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை பார்க்கலாமா? அருண், கார்த்திக் அப்படின்னு ஒரு ரொம்ப நல்ல நண்பர்கள். 2 பேரும் சேர்ந்து தான் படிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் விளையாடுவாங்க. ஒண்ணாவே தான் இருப்பாங்க. ஒரே பள்ளிக்கூடத்துல, ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல உதவி பண்ணிப்பாங்க. ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. அப்படி இருக்க சமயத்துல அவங்க 2 பேர் படிக்கிற அதே பள்ளிக்கூடத்துல, அதே வகுப்புல புதுசா ஒரு மாணவன் ஜாயின் பண்றான். அந்த மாணவனுக்கு கார்த்திகையும், அருணையும் பார்த்தா ஒரு பொறாமையா என்னன்னு தெரியல. சும்மா இல்லாம கார்த்திக் கிட்ட போயிட்டு அருண பத்தி தப்பா சொல்லிட்டு, "அருண் உன்ன பத்தி நெறைய தப்பு தப்பா சொல்றான். எல்லார்கிட்டயும் அவன் உன்ன பத்தி தப்பா சொல்றான். நீ அருண நம்பாதடா" அப்படின்னு சொல்லி கார்த்திக் கிட்ட போய் சொல்லிட்டான். கார்த்திக் ஒரு நிமிஷம் கூட அத பத்தி யோசிக்காம அத நம்பிட்டு, அதுல இருந்து அருண் கிட்ட பேசுறதையே விட்டுட்டான். இத கவனிச்ச ஆசிரியர் என்னன்னு கண்டுபிடிச்சு, கார்த்திக், அருண் அந்த புதுசா வந்த ஒரு பையன் 3 பேரையும் உட்கார வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. அருண் அமைதியா இருக்கான். கார்த்திகால என்னோட நண்பன நான் இப்படி தப்பா நெனச்சுட்டேன். 3வதா வந்த ஒரு பையன் சொன்னத நெனச்சு நான் தப்பா நெனச்சுட்டேன். நான் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அருண் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறான். அவங்க ஆசிரியர் சொல்றாங்க, "கூடி பிரியேல்" அப்படின்னு ஒரு செய்யுள் இருக்கு தெரியுமா? அதாவது இவ்ளோ வருஷம், இவ்ளோ நாள் நீ ஒரு நல்ல நண்பனா வந்து இருந்த. 2 பேருமே நல்ல நண்பர்களா இருந்தீங்க. ஆனா, வெளியில இருந்து ஒரு பெர்சன் வந்து உன் நண்பன பத்தி உன்கிட்ட சொன்னப்ப, நீ எதையுமே யோசிக்காம, நீ நம்பிட்ட. நீ அத நம்பியிருக்க கூடாது. உன் நண்பன் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்கணும் இல்லையா? அருண் அப்படி இல்லன்னு சொல்லி நீ நம்பியிருக்கணும்ல கார்த்திக் அப்படின்னு அவங்க ஆசிரியர் சொல்றாங்க. அதாவது ஒரு சின்ன விஷயத்த வச்சோ, மத்தவங்க சொல்றத வச்சோ நம்ம மனசுல வச்சுட்டு, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் என்னைக்குமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அததான் அவங்க ஆசிரியர் "கூடி பிரியேல்" அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கூடி இருக்கீங்க, ஒத்துமையா இருக்கீங்க. அது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, ஒத்துமையா இருக்கீங்க, கூடி இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, ஒருத்தங்க அவங்கள பத்தி தப்பா சொல்றாங்கன்னா, நம்ம உடனே நம்பிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ப நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே புடிச்ச விஷயமாவும் இருக்காது. 1, 2 விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். பட் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்குறது தானே நல்ல நட்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கூடி பிரியேல். ஒருத்தங்க சொல்றத வச்சு நம்ம தப்பான டிசிஷன் நம்ம நண்பர்கள பத்தி, நம்ம கூட இருக்கவங்கள பத்தி நம்ம என்னைக்குமே எடுக்கக்கூடாது. கூடி பிரியேல். ஒத்துமையா என்னைக்குமே இருக்கணும். நன்றி.